8 மாசத்துக்கு முன்னாடி தண்ணி இதே பிரச்சனை இருந்து தண்ணி பாத்தீங்கன்னா சாய தண்ணி மாதிரி இருக்கு. அந்த தண்ணி வந்து எந்த ஒரு யூஸுக்குமே நாங்க பயன்படுத்த முடியாது. நான் கை குழந்தை வச்சிருக்கேன், ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தை வச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் கூட எந்த ஆரோ ஃபில்டர் பண்ணாலுமே ஆரோ ஃபில்டர் தண்ணியுமே அதே சாய தண்ணியில தான் இருக்கு. அதுல ஃபில்டர் பண்ற தண்ணியும் அதே சாய தண்ணியா தான் இருக்கு. இது எந்த ஒரு யூஸுக்குமே நாங்க யூஸ் பண்ண முடியல. நாங்களும் எல்லார்கிட்டையும் அதிகாரிங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கோம். வராங்க, பாக்குறாங்க, அங்க போய் பாக்குறோம், நடவடிக்கை எடுக்கிறாங்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 மாசமா இந்த தண்ணி இப்படிதான் வந்துட்டு இருக்கு. நாங்க அதை தான் யூஸ் பண்றோம், வேற வழி இல்லாம. இதனால பாத்தீங்கன்னா குழந்தைங்க துணி வாஷ் பண்றது கூட குழந்தைக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வருது. இது மறுபடியும் நாங்க எப்படி யூஸ் பண்றது, இதுக்கு அடுத்து என்ன ஆப்ஷன், எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாம இருக்கு. இது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ தமிழக சிஎம் அவர்கள் இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். நாங்க உங்ககிட்ட எந்த கோரிக்கையும் கேட்க கிடையாது. இதைதான் கேட்கறோம். இந்த தண்ணி பிரச்சனை, தண்ணிங்கிறது அத்தியாவசிய தேவை. இந்த அத்தியாவசிய தேவையை சரி பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். இந்த சாய தண்ணி வந்து இதுக்கு என்ன, எங்க இருந்து வருது, இது எப்படி ஸ்டாப் பண்ணலாம், அது உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. எங்க பிரச்சனையை உங்ககிட்ட சொல்லதான் முடியும். அதுக்குண்டான தீர்வை நீங்க தான் எடுக்கணும்.